கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மிகவும் ஆசீர்வாதமான இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று கொடுத்த கரங்களப்பா பெருக பண்ணுவீராக. உபாகம் 1:11 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உமக்கென்று பிள்ளைகள் அதிகமாக விதைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இந்த உபவாச கூட்டத்திற்கு நானும் அருமையான பிரவீன்குமார் அண்ணனும் சந்தோஷமாக புறப்பட்டு வருவோம். இப்போ சார் சொன்னாங்க, கல்யாண வீட்டுக்காக சிலர் ஆயத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு வரும்போதே கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி தான் வருவோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தோடு கூட இங்கே ஜான்சன் சாரை பார்த்தோன்னா கூட கொஞ்சம் உற்சாகமாயிரும். எதற்கும் அசராத ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. 2 பேர் வந்தாலும் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தைரியம் உள்ள ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அருமையான சாருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக சாரோடு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஐக்கியத்திற்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வருகிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், விடுமுறை. ஆனாலும் நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை சிலர் யூடியூப்பில் பார்க்கலாம். உண்மையில் அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில விஷயங்களை உங்கள் மத்தியில் சொல்லி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் சரியாக நான் முடிக்க, 1 மணிக்குள்ளாக முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்த ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? போதும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தில் பவுல் அப்போஸ்தலன் தைரியமாக சொல்லுகிறார். நம்மை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உண்மையிலே அங்கே அவரை பற்றி அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்ன செய்ய முடியாது. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. பவுல் இயற்கையாகவே ஒரு நல்ல செல்வந்தன். அவங்க அப்பா அநேக கப்பல்கள்லாம் வைத்திருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். அவன் யூதருடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவன், எதையும் சாதிக்கக்கூடியவன், தன்னுடைய மதத்திற்காக எதையும் செய்யக்கூடிய வைராக்கியம் மிகுந்தவன் தான் பவுல். அந்த பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவன் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறான் பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஆ ஆ ஆ ஆ நல்ல கவனிங்க. பவுல் சொல்லுறான், புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் சொல்கிறான், எல்லோரும் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நானும்
ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? அடுத்தால கைத்தொழில் செய்யாதிருக்க பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நிறைய காணிக்கைகள் வரலாம். ஆனால் அவர் என்ன தொழில் செய்தாரா? தன்னுடைய கூடார தொழிலை செய்து ஊழியத்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அடுத்தால சொல்ல, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். கப்பல் பிரயாணம் பண்ணுறாங்க இப்போ அந்த காலத்தில். இப்போ விமானத்தில் போகிறோம். இப்போ விமானத்தில் போகிறது ஒன்று தான், அப்போ கப்பலில் போகிறது ஒன்று தான். தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து கப்பலில் போய் அவன் என்ன செய்கிறான்? ஊழியங்களை செய்கிறான். இப்படி செய்கிற அந்த பவுல் ஒரே ஒரு விஷயம், எந்த நன்மையும் அவன் அனுபவிக்கவில்லை. அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்னால் ஊழியத்தில் ஒரு பிரதானமான ஒரு போஸ்ட். அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தில் இருக்கிற பவுல் அதற்குரிய பிரதிபலன்களை கூட அவன் என்ன செய்யவில்லை? அனுபவிக்கவில்லை. அவன் சொல்றான் பாருங்க, முக்கியமான வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாராவது இன்னொருத்தர் வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லாம் பாடுபடுகிறோம். இதை பண்ணிட்டு தான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு அப்போஸ்தலன் சொந்த செலவில் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்கிறார். தன்னுடைய குடும்பத்திற்காக கைத்தொழில் ஒன்றை என்ன செய்கிறார்? கூடார தொழிலை செய்கிறாரு. அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய அளவில் எந்த நன்மையும் அவன் என்ன செய்யவில்லை? அனுபவிக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முக்கியமான ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லாம் பாடும் படுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில பாடுகள் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடுறோம். சிலர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன செஞ்சிடறோம்? விலகிடுறோம். ஆனால் பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வேதத்தில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகின சில பேரை உங்கள் மத்தியில் நான் காண்பித்து விட்டு, எல்லா சூழலிலும் கிறிஸ்துவோடு இருந்தவர்களையும் உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 கூட்டத்தை காண்பிக்க போகிறேன். ஒன்று, எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். இன்னொரு கூட்டம் யாரு? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகினவங்க. இந்த 2 கூட்டத்தை உங்கள் மத்தியில் காண்பிக்க போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரத்திகளோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஆண்டவருடைய தேசத்தில், யூதா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெத்லெகேமில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், ஆண்டவருடைய பிள்ளைகள். மோவாப் என்று சொன்னால் அந்நிய தேசம். ஒருவேளை புறஜாதிகள் வழிபடுகிற இடத்துல, புறஜாதிகள் வழிபடுகிற ஒரு தேசம்தான் மோவாப் தேசம். பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்த உடனே மோவாப் தேசத்துக்கு போகிறான். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, மோவாப் தேசத்துக்கு போகிறது ஒன்று தான், ஆண்டவரோட அன்பிலிருந்து வருது ஒன்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில பாதை வழியாக ஆண்டவர் நம்மை நடத்தும் போது
அந்த பாதைகளில் நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். சில விஷயங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அங்கே போகிற இடத்துல என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் மக்கள் எல்லோரும் மரித்து போகிறார்கள். நகோமியுடைய மாப்பிள்ளை 2 பையன்மாரும் என்ன செஞ்சிடறாங்க, மரித்து போயிடுறாங்க. இப்போ யாரெல்லாம் இருக்கிறான்னா, நகோமி, ரூத், ஒர்பால். 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்படும்போது எப்பா அங்கே நல்ல செழிப்பு வந்துட்டு. அப்போ அந்த உபத்திர காலத்தில் எல்லாரும் மோவாப்புக்கு போனாங்களா? சிலர் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, பரவாயில்ல இந்த பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்முடைய ஆண்டவர் போதும், அவர் சமூகம் போதும், அப்படி இருந்தவங்க உயிர் பிழைத்து கொண்டார்கள். அவரை விட்டு விலகினவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜீவனையும் என்ன செய்தார்கள், இழந்தார்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வாசித்தேன், ஒரு பயங்கரமான விமான விபத்து. ஒரு 2 பேர் அந்த விமானத்தை மிஸ் பண்ணிட்டாங்களாம். அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்களாம். விமானத்தில் போனவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளையை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், உண்மை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை விட மிகவும் பெரியது தேவனுடைய அன்பு. இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை எப்படினாலும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு உத்தம ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். யாரையாவது அள வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்களா, அந்த சம்பாத்தியம் சாபம். யாருடைய இருதயத்தையாவது வேதனைப்படுத்தி யாருடைய பணத்தையாவது தவறாக நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது பாவம். இங்கே ரூத், ஒர்பால் 2 பேர் இருக்காங்க, நல்லா கவனிங்க. அப்போ நகோமி என்ன செய்கிறா, எப்பா பெத்லகேமில் சாப்பாடு வந்துட்டுன்னு சொன்ன உடனே தன்னுடைய 2 மருமகளையும் கூட்டிக் கொண்டு யூதா தேசத்துக்கு போக வழி நடக்கையில், 7ஆம் வசனம், தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். ஒரு கையில் ஒர்பாலை பிடிச்சாச்சு, இன்னொரு கையில் யார் இருக்கா? அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போதே இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், இந்த 2 பேரும் சும்மா வராங்களா, நம்ம கூப்பிட்டோன்னு வராங்களா, இல்லை உண்மையான இருதயத்தோடு வராங்களா அப்படின்னு அந்த அம்மா லேசாக டெஸ்ட் பண்ணுது. ஒர்பால் ரெடியாக இருக்கா, மாமியார் கையை விட்டுட்டு ஓடுவதற்கு ஒர்பால் ரெடியாக இருக்கிறா. அப்போ நகோமி கேட்குறா, ஏம்மா எனக்கு வயசாயிட்டு, இனி எனக்கு அடுத்தால பையங்களும் கிடையாது, சொந்த பந்தங்களும் கிடையாது, அதனால் நீங்கள் உங்கள் சொந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு பிடித்த ஆட்களை திருமணம் முடித்து சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லும்போது ஒர்பால் நகோமியை முத்தமிட்டு அழுதுட்டு ஓடியாச்சு. ஆனால் ரூத், நல்லா கவனிக்கணும், அந்த ரூத் என்ன செய்யற அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வயதான மாமியாரை பிடித்து கொண்டு விடவில்லை. அவள் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். வாசிக்கலாம், 16ஆம் வசனத்தை வாசிங்க. பிரிந்து திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்திலே என்ன பாருங்க, முழுமையான அர்ப்பணிப்பு. வாய் திறந்து சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கோ அவங்க தேவனுடைய அன்பை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. முழுமையான அர்ப்பணிப்பு.
இந்த அம்மா ரூத்து டெத் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்க எங்க மரணம் அடைவீங்களோ அங்க நானும் மரணம் பண்ணேன். இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கை யோசிக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவாங்க அப்படின்னு சொன்னா சுயநலமா இருக்கிறவங்க. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு கேளுங்க, சுயநலம் இருக்கான்னு கேளுங்க. சுயநலம் இருக்கிற ஆட்கள் கிறிஸ்துவின் அன்புல இருந்து ஓர்பால போல ஓடிடுவாங்க. கூட நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள கணக்கு போட்டுட்டே இருப்பாங்க. எந்த நேரத்தில் அந்த மாமியாரை விட்டு நம்ம போயிடலாம், எந்த நிமிஷத்தில் விலகலாம் அப்படின்னு ஓர்பால மாதிரி ஆட்கள் கணக்கு போட்டுருவோம். ஆனால் ரூத் உண்மையாக கரங்களை பிடிச்சி என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தெரியும். சார் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, நீங்கள் யார்கிட்டையும் போக வேண்டாம், நேராக போங்க. ஒருத்தர் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு என்ன போட்டிருப்பாரு, பேட்ச் குத்திருப்பாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, எல்லாம் சொல்லுவார். ஒரு பைசா லஞ்சம். என்ன ஒரு அழகான ஒரு சாட்சி தேவனுடைய பிள்ளையே. இன்னைக்கு நம்முடைய சுயங்கள் உடைக்கப்பட வேண்டும். அவங்க தான் சொல்ல முடியும், கிறிஸ்துவின் அன்புல இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இன்னைக்கு ரேனியஸ் ஐயர், விதவையான தாய். அப்போ அவருடைய சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க, அவர் இந்தியாவுக்கு போகணுங்காராம். அப்போ சொந்தக்கார ஆள் வந்து சொல்கிறாங்க, எப்போ உங்கள் அப்பா இறந்து போயிட்டார், வயசான அம்மா, இந்த அம்மா விட்டு இந்தியாவுக்கு போனீங்க நீ. இல்லை, நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசத்துக்கு வந்தவர் மறுபடி தன் தாயை பார்க்க போகவில்லை. இங்கே சுவிசேஷத்தை சொன்னதற்காக அடக்கம் பண்ண கூட அவருக்கு இடம் இல்லையா. ஆனால் இன்னைக்கு அடைக்கலபுரத்தில் அவருக்கு ஒரு டாம்பு இருக்குது. ஒரு முறை கூட தாயை பார்ப்பதற்கு திரும்பி போகலை. இப்போ ஃப்ளைட்டில் 2 hours 3 hours 5 hours 6 hours வந்துருந்தோம். அன்னைக்கு 6 மாதம் ட்ராவல் கப்பலில். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒரு மதவாதியாக இருந்துட்டு போயிடாதீங்க. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதை விட கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்வதுதான் முக்கியமான வாழ்க்கை. இன்னைக்கு ரிலிஜியன், கிறிஸ்தவன் அப்படி நம்ம சொல்லலாம், அது முக்கியம் கிடையாது. தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு வழி. அன்னை தெரசா அம்மா 1000 பேருக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செய்தார்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக நம்ம உதவி செய்யறோமா? மாரல் சப்போர்ட். பண உதவி செய்யலாம், பண உதவி செய்ய முடியாதவங்க மாரல் சப்போர்ட். இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம், எப்படி இருக்கீங்கம்மா, உங்கள் ஹெல்த், ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். இந்த நாளில் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, உங்கள்கிட்ட பக்கத்தில் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப உடஞ்சி போய் இருக்காங்களா, வியாதியில் இருக்காங்களா, சோர்ந்து போய் இருக்காங்களா, தற்கொலை முடிவில் இருக்காங்களா, அவங்கள போய் நீங்கள் பாருங்க, பேசுங்க. சாது சுந்தர் சிங் இமயமலை அந்த பகுதியிலலாம் ஊழியம் செய்து கொண்டு வந்தபோது ஒரு நாள் அங்கே போகும்போது ஒருத்தன் குளிரில் நடுங்கிட்டு கிடந்தானான். சாது சுந்தர் சிங் அவனை தன்னுடைய தோளில் தூக்கி 2 பேரும் போனாங்களாம். போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒருத்தன் தனியாக போய் என்ன கிடந்தானா, செத்து கிடந்தானா. அப்போ அந்த முதுகில் இருந்த மனிதன் சொன்னானா, அவனை உதவிக்கு நான் கூப்பிட்டேன், அவன் எனக்கு என்ன செய்யலை, உதவி செய்யலை, குளிரில் மரித்து போனான். நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, நம்ம 2 உடம்பும் சேர்ந்ததுனால, அது சூடு இருந்ததுனால இந்த பணி நம்ம என்ன செய்யலை. அதான் கிறிஸ்தவம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. நகோமி என்ன, ரூத் என்ன பிளான் பண்றா, இந்த நகோமியுடைய பாரத்தை நம்ம சுமக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இன்னைக்கு உலகம் எதையோ ஒன்றை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒருத்தன் வணக்கம் போடுறான்னா
உங்களை வச்சு அவனுக்கு ஏதோ இருக்கு. உங்களை வச்சு ஒன்றும் இல்லைன்னு வைங்க, அவன் என்ன செய்ய மாட்டான். நீங்கள் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அவன் அந்த பக்கம் திரும்ப. நம்ம அப்படி இருக்க கூடாது. ரூத் தேவனுடைய அன்பை கண்டு கொண்டால், ஓர்பால் தேவனுடைய அன்பிலிருந்து விலகி போனார். இன்னொரு மனிதனை உங்கள் மத்தியில் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சவுல் என்ன கொஞ்சம் பாருங்க. சவுல் கழுதையை தேடி போறான். கழுதையை தேடி போன சவுலை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா மாத்துறாரு. அமலேக்கியரை முழுவதுமாக சங்கரிக்க சொன்னாரு. ஆனா சவுல் என்ன செய்யல, சங்கரிக்கல. அதுல கொழுமையானதை எல்லாம் என்ன செஞ்சிட்டான், எடுத்து வைத்து கொண்டான். நல்லா கவனிக்கணும். முழுமையான கீழ்ப்படிதல் ஒன்று இருக்கு, பாதி கீழ்ப்படிதல் ஒன்று இருக்கு. யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் பார்க்கிங்க, அங்கே 5 பவுனில் நெக்லஸ் கிடக்கு. எத்தனை பவுனில்? 5 பவுனில் நெக்லஸ் கிடக்கு. ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் அக்கினியில் போடுங்காரு. போடுவீங்களா மாட்டீங்களா? போடணும். அவன் கொழுமையால எடுத்து வச்சுட்டான். அமலேக்கியரை சங்கரிக்கலை. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், அவனை ராஜா ஸ்தானத்திலேருந்து கீழே தள்ளுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்கிறான், நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, அதனால் ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சிட்டாரு, கீழே ராஜாவாக இராதபடிக்கு உன்னை தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பயங்கர கோபம் வருது. இதான் ராஜா சேர்னு வைங்க. இதில் சவுல் உட்கார்ந்த உடனே நல்லா கவனிக்கணும். கழுதையை தேட போன சவுல் ராஜா உட்கார்ந்துருக்காரு. கை தட்டினா அவனுக்கு என்ன வருது, ஆட்கள் வராங்க. காலை அமைக்க விட ஒருத்தர் வாரான், கையை அமைக்க விட ஒருத்தன் வாரான். திடீர்னு பார்க்க 11:30 மணி ஆகுது. யாரெங்கே அப்படிங்க, என்னையா ஒரு நல்ல கிரேப் ஜூஸ் கொண்டு வாப்பாங்க. கிரேப் ஜூஸ் வருது. அவனுக்கு ஒரு மரியாதை எல்லாம் வந்த உடனே சுகபோகம் அவனுக்கு வந்துட்டு. என்ன வந்துட்டு? சுகபோகம் வந்துட்டு. கழுதையை தேட போனதை மறந்தாச்சு. இப்படி உட்கார்ந்துருக்கான். இப்போ ஆண்டவர் அவனை அங்கேருந்து என்ன செய்கிறாரு, தள்ளுதாரு. நல்லா கவனிக்கணும். அவன் இங்கே கொண்டு வந்து வச்சது யாரு? ஆண்டவர் வச்சார். இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் திருப்பிக் கொள்ளுங்க. 30ஆம் வசனம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி, நான் யாருடைய தேவனா? சாமுவேல், உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட வாரும். என்னுடைய தேவன் சொல்லல, நம்முடைய தேவன் சொல்லல, யாருடைய தேவன் தான். ஆனா ஜனங்களை யாருடைய ஜனங்கள்னு சொல்றான், என் ஜனங்கள்ங்க. இதுல உட்கார்ந்த உடனே நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுல சவுல் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள்லாம் யாருடைய ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்கள். ஆனா என் ஜனங்கள் அப்படின்னு சொல்றான். என் மூப்பருக்கு முன்பாக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி ஏன் கூட நீங்க வாரோன்னு சொன்னான் பாருங்க. அப்போ அவனுடைய 100% அவனுடைய ஆசைகள் எது மேல இருக்கு? தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகம் ஒரு மாயான உலகம். அதை புரிந்து கொள்ளணும். நமக்கு வரக்கூடிய பதவிகளாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், எதுவும் நிரந்தரமானது இல்லை. எதுவும் நிரந்தரமானது இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலருடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் எதை சுற்றி தான் இருக்கு? உலகத்தை சுற்றி இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாம் மறைந்து போகக்கூடிய ஒன்று. இப்போ ஐயா முன்னாடி உட்காந்துருக்காங்க. 30 கோடி ரூபா உங்களுக்கு தரேன், உங்கள் முடியை கருப்பாக்க முடியுமா? இயற்கையா? இப்போ நீங்கள் 10 வயசில் எப்படி இருந்தீங்க? உங்கள் முடி எப்படி இருந்தது?
இப்போ 10 வயசுக்கு அவங்க என்ன செய்ய முடியாது, இப்போ போக முடியாது. எல்லாம் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் சவுல் நினச்சிட்டான், ஆண்டவர் நமக்கு தேவையில்லைப்பா. ஆண்டவரை ஏணி மாதிரி பயன்படுத்தினான். தேவ பிள்ளையே, யாரெல்லாம் ஆண்டவரை ஒரு ஏணி மாதிரி பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் அவருடைய அன்பில் இருந்து சீக்கிரம் போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதான் சார் அழகாக சொன்னாங்க, லேசாக ஒரு சின்ன முள் இருந்தால் வந்துருந்தாங்க, ஒன்றும் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேங்க. சவுல் அப்படிப்பட்ட டைப்பு. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக பொருளையே சுற்றி சுற்றி வர்றது. ஆனால் தாவீது பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இதே 2 சாமுவேல், திருப்பிக் கொள்ளுங்க, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அழகா ஜெபம் பண்றான் பாருங்க. 25ஆம் வசனம். பையன் அப்சலோம் வந்து கொல்ல ட்ரை பண்றான். நல்ல கவனிங்க. இந்த என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, இந்த சேர்ல இப்போ தாவீது உட்கார்ந்துருக்கான். இப்போ தாவீது எங்கேருந்து கிளப்பி விடணும்னு சொல்லி அவனுடைய பையன் அப்சலோம் திட்டம் போடுதான். தாவீது அந்த சேர்லேருந்து எந்திரிச்சிட்டு அழகா அப்போ இந்த ஜெபம் பண்ணுறான். வாசிங்க, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை இது நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் பார்க்கிறதற்கு பண்ணுவார். உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. 30ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். சேர்லேருந்து எந்திரிச்சாச்சு. இந்த சேருக்கு இப்போ அப்சலோம் திட்டம் போடுறான். அப்போ தாவீது சொல்கிறான், அவர் கண்ணில் கிருபை கிடைச்சிதுன்னா இந்த சேரில் வந்து உட்காருந்தையா, இல்லையா இந்த ஒலிவ மலையில் நான் இங்கே இருந்துடுறேன். காலில் என்ன போடலை, செருப்பு கூட போடலை. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 73 வாசிக்கும் பொழுது, இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு. சங்கீதம் 27 3-4 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்லுகிறான், என் ஜீவன நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் உம்மை குறித்து ஆராய்ச்சி பண்ணணும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறான். தாவீதுடைய எண்ணங்கள் இந்த சீட்டில் கிடையாது. இதை அவர் இச்சையா நினைக்கவே இல்லை. சில ஆட்கள் பாருங்க, ஆமா, சில பேர் சில இதை இந்த உடும்பு பிடி மாதிரி பிடிச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சிக்கன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு தோத்திரம்னு சொல்லணும். ஒரு நாள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் லீவ் பண்டிகை நாளில் ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லி நானும் நண்பர்களும் போனோம். 5 ஹோட்டலுக்கு போயாச்சு, 5 ஹோட்டலும் பூட்டி கிடக்கு. எத்தனை ஹோட்டலுக்கு போயாச்சு? அவங்க கேட்க இன்னொரு ஹோட்டலுக்கு போமான்னா, வேண்டாம்ப்பா, இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, இன்றைக்கி ரைட்டு முடிஞ்சுது. 5 இடத்துக்கு போயிட்டோம், பூட்டி கிடக்கு, தேவனுடைய சித்தம் இல்லை, திரும்பி வந்துடு. இந்த உலகத்தோட போராடாதீங்க, உலகத்தோட போராடாதீங்க. உலகம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும், உலகம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் முடியும். உங்கள் ஓட்டம் முடியும் போது உலகத்தின் ஓட்டம் முடியுமா? சொந்தக்காரங்க ஓட்டம் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, வந்துட்டு எப்பா அதை டீ ஒரு கிளாஸ் எடுப்பாம்பாங்க. உங்கள் சரி நாங்கள் இருக்கோம், ஒரு டீ ஒரு கிளாஸ் குடிப்பாங்க. மத்தியான சாப்பாடு உண்டா? கடையில் போய் சாப்பிடணுமா? பாடி எப்போ தூக்க போகிறீங்க? யாரும் உங்க கூட வர மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, வேண்டாம் கிறிஸ்துவின் வேண்டாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன்
மரணம் கூட கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும். அந்த அளவுக்கு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். நானும் அந்த நண்பரும் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவர் ஒன்று பதறாரு. ஃபோன் கால் வந்தோன்னே பதறாரு. நான் அவர்கிட்ட கேட்கேன், ஏதோ ஃபோன் கால் வந்தது என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பல்ஸ் இல்லைங்காங்க, பல்ஸ் டவுன் ஆகிட்டுங்காங்க அப்படின்னோடனே சரி நானும் வாரேன்னு சொல்லி அவர் கூட போயிட்டேன். 2 பேரும் போகிறோம். அப்போ அந்த கையில் மாட்டி பார்க்காங்க, அந்த பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்காங்க. பல்ஸ் 0 காணும். அவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்ததுனால கேட்டேன், என்ன அவர் இறந்துட்டார். அந்த அம்மா சொல்கிறாங்க, காலையில் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க, எதிர்பார்க்கலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உலகம் ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் எதுவும் நிரந்தரமானது கிடையாது. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எதுவும் நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமானது ஒன்று, கிறிஸ்துவின் அன்பு. அதை விட்டு பிரியக்கூடாது. அதை விட்டு பிரியக்கூடாது. தாவீதை போல இருக்கணும், சவுலை போல இருக்கக்கூடாது. சவுலை போல சேர் பைத்தியமாக இருக்கக்கூடாது. சவுலை போல சேருக்காக ஆண்டவர் விட்டு கொடுத்துடக்கூடாது. தாவீதை போல இந்த சேர் வேண்டாம் ஐயா, இந்த சேர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு என் தேவன் போதும். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உலகம் சீக்கிரமாக எப்படி பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் மெதுவாக போங்க, அவசரம் இல்லை. அழகா நம்ம லூக்கால வாசிச்சோம் பார்த்தீங்களா? ஒருத்தன் வந்து தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து அதை பெருசாக கட்டி எத்தனை வருஷத்துக்கு சாப்பிட போகிறானா? ஏ அப்பா, அதான் என் ஆத்துமாவே, நீ ரொம்ப நாளுக்கு நீ சாப்பிட்டு எப்படி இரு, பூரிப்பாயிரு. ஆண்டவர் கேட்காரு, மதிகெடுனேங்க. இன்று ராத்திரியில் உன் ஜீவன் எடுக்கப்படுமானால் இவைகளெல்லாம். அதுக்கு அடுத்த வசனம் தான் முக்கியமான வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாய் இராமல் உலகத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறவர்களுக்காக அதை சொல்றார். 2 ஐஸ்வர்யம் இருக்குங்க. ஒன்று உலக ஐஸ்வர்யம், இன்னொன்று தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. தாவீது தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருந்தான். அதான் உலகமெல்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லை. பிலிப்பியர்ல பவுல் சொல்றான் பாருங்க, லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன், என் தேவனை அறிகிற அறிவுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லக்க நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் அப்படிங்கிறான். தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவின் அன்பை உணருங்க. மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தேவனுடைய பிள்ளை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிடும். அதான் குறிப்பிட்ட ஒரு பேங்கில் சொல்கிறாங்க, மரித்து போனவர்களுடைய சொத்து கோடிக்கணக்கில் இருக்கான். அவங்க யாருக்கும் தெரியாமல் பணம் போட்டிருக்காங்க போல இருக்கு அக்கௌண்ட்டில். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பேங்கில் பணம் போட்டு அவங்க மரித்து போனதுக்கப்புறம் அந்த சொத்தை கோடிக்கணக்கில் இருக்கான். அன்பு செலுத்துவோம், கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்போம், 4 பேருக்கு உதவி செய்வோம். ஒருவேளை சில சிலுவையை சுமப்பதற்கு நம்ம ரெடியாக என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் தான் உதவி செய்துட்டு இருக்கிறேன். 1.25 வருஷமாக 2 பேருமே சிக்காயிட்டாங்க. 2 பேருக்குமே டைப்பர் போடுறேன். ஒரு நாளைக்கு 4 டைப்பர். அவங்கள சுத்தம் பண்ணதுக்கு காலையில் 1 மணி நேரம் ஆகும், சாயங்காலம் 1 மணி நேரம் ஆகும். அவங்கள பார்க்கும்போது எங்கள் அப்பா அவ்வளோ சைக்கிள் நல்லா மிதிச்ச ஆள். ஒரு சின்ன விபத்தில் அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது, மெமரி லாஸ் ஆகுது. இப்போ சின்ன குழந்தைய போல் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்களுக்காக 2 மணி நேரம் செலவு பண்ணிவிட்டு என்னுடைய வேலைகளையும் என்னுடைய விஷயத்தையும் பார்க்குறேன். எனக்கு இந்த 1.25 வருஷத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் அதிகம். வாழ்க்கையை பார் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவை பார்.
முடிவை பாரு அப்படிங்கிறார். தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. பெருமை மாத்திரம் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ரூத் கிறிஸ்துவின் அன்பில் இருந்தால், ஓர்பால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செஞ்சிட்டா? விலகி போயிட்டான். தாவீது கிறிஸ்துவின் அன்பில் இருந்தான். சவுல் என்ன செஞ்சிட்டான்? கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்ன செஞ்சிட்டான்? விலகி போயிட்டான். இந்த ஒரே ஒரு நபரை மாத்திரம் பார்த்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆண்டவர் ஆபிரகாமை சொல்றாரு, எப்பா நீங்க வாங்க, கூட வாங்க, வாங்க. எக்ஸாம்பிளுக்காக சார் இருக்கார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே நீ புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு. இது யாருன்னா ஆபிரகாமுடைய சொந்தக்காரர் லோத்து. லோத்தும் கூட வந்துருந்தார். சரியா? சரி வாங்க, லோத்தும் கூட வந்தாச்சு. இப்போ என் மேலே பெய்கிற மழை இவர் மேலே என்ன செய்யுது? பெய்யுது. எனக்கு ஒரு 5 கிலோ தங்கம் கிடைச்சா இவருக்கு என்ன கிடைக்கி? 5 கிலோ தங்கம் கிடைக்கி, ஆசீர்வாதங்கள் கிடைக்கி. யார் நிமித்தம்? ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கி. இப்போ நாள்பட என்ன ஆகுதுன்னு சொன்னால், சொத்துக்களை வைக்கிறதுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. 13ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் இருந்தன. ஆ ஆ ஆ ஏது இல்லாமல் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் என்ன வந்துட்டு போதும். கூட ஒட்டிக்கிட்டான் லோத்து. அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் லோத்துக்கு. ஆனால் இப்போ அவரும் பெரிய ஆளாயாச்சு. அப்போ அவன் என்ன செய்கிறான் பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், எல்லாம் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க ஐயா அப்படிங்கும்போது ஆபிரகாம் விட்டு கொடுத்துட்டான். இந்த இடத்துல லோத்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமை விட்டு பிரிந்து போயிருக்க கூடாது. சில நேரங்களில் நல்லா கவனிக்கணும், சில நேரங்களில் சில நட்புகள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நட்புகள், பண விஷயத்தினால அந்த நட்புகளை வெறுத்துடுறோம். இப்போ லோத்துக்கு என்ன பிரச்சனை? ஆபிரகாம் முக்கியமா, சொத்துக்கள் முக்கியமா? லோத்துக்கு அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, புறப்பட்டு வரும்போது எப்படி வந்தோம், நம்ம இந்த சொத்துக்கெல்லாம் நமக்கு இருந்ததா? ஒன்றும் இல்லையே. ஆபிரகாம் கூட வந்ததுனால இவன் எனக்கு வந்தது. அவன் சொல்லியிருக்கணும், தயவு செய்து ரூத்தை மாதிரி பேசியிருக்கணும். ரூத் நகமையை பார்த்து பேசின மாதிரி, என்னை தயவு செய்து என்னை மட்டும் நீங்கள் அனுப்புகிறாங்க, இந்த வேலைக்காரனை வேணால் மாற்றிடுவோம். எந்தெந்த வேலைக்காரன் சண்டை போடுதானா அவனை நீக்கிடுவோம், தயவு செய்து என்னை விட்டுறாதீங்கன்னு லோத்து சொல்லியிருக்கணும். ஆனால் லோத்துக்கு அந்த நேரத்தில் அவன் கண்களில் என்னதான் பெருசாக தெரிஞ்சுது? சொத்துக்கள் தெரிஞ்சது. அதனால் ஆபிரகாமை விலகிட்டு அவன் போனான். லைஃப் முடிஞ்சுது, அவனுடைய பிள்ளைகள் லைஃப் முடிஞ்சுது. அவள் மனைவி பெண்ணிட்டு பார்த்து உப்பு தூணானால். டிவைன் கனெக்ஷன் முக்கியம். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை டைரெக்டாக பார்க்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை எப்படி பார்க்க முடியும்? ஜான்சன் சார் கூட நீங்கள் இருக்கிறனால பார்க்க முடியும். இந்த ஊழியத்தில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறதுனால பார்க்க முடியும். யாரெல்லாம் கிறிஸ்துவிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு அந்த டிவைன் கனெக்ஷன். அவங்களால சில பண இழப்புகள் வரலாம். பணத்தை பெருசாக நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் கனெக்ஷனை விட, என் நண்பன் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உறவு அப்படிங்கிறத விட்டுட்டு பணத்தை பெருசாக நினச்சி, எப்போ இவங்க கூட போனால் 10 ரூபா செலவாயிரும், இவங்க கூட போனால் ஒப்பேறாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அந்த கனெக்ஷன்லாம் நிற்காது. உறவுகள் முக்கியம்.
உறவுகள் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த உறவுகள் முக்கியம், ஊழியங்கள் முக்கியம். அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் நீங்கள் இந்த உலகத்தில் அநேக பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆபிரகாம் வெளிப்படுத்துறான். லோத்து, நீ வலது பக்கம் போன இடது பக்கம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிரிஞ்சு போயாச்சு லோத்து. இப்போ என்னாச்சு? ராஜாக்கள் அவனை கடத்திட்டு சிறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு நியூஸ் வருது, எப்போ லோத்து கொண்டு போயாச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அவன் என்ன செய்கிறான்? எப்பா ஏன் சொந்தக்காரன் லோத்து அப்படின்னு சொல்லி உடனே தன் வீட்டில் உள்ள வேலையாட்களை கூட்டிகிட்டு போய் இரவோட இரவாக போய் அவனை காப்பாற்றி என்ன செய்கிறான்? அப்போவாது லோத்துக்கு என்ன வந்திருக்கணும்? அப்பவும் உணர்வு வரல. அப்போ எண்ணங்கள் எல்லாம் சொத்துப்புகள் மேலே தான் போயிட்டு, எப்பா இப்போ நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சோதாமில் பெரிய ஆள். கந்தகம் இறங்கி ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. டிவைன் கனெக்ஷன் முக்கியம். ஒருவேளை இந்த இவ்வளோ வருஷத்தில் உங்களுக்கு அன்பானவங்க யாரையாவது பணத்து நிமித்தம் பகைச்சிருக்கீங்களா? என் இடத்த ஏமாத்திட்டாங்கப்பா, சொத்தை ஏமாத்திட்டாங்கப்பா. தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஒரு சுகர் வியாதியை நீங்கள் சகிக்கீங்க, ஒரு ப்ரெஷர் வியாதியை சகிக்கீங்க. ஆனால் சொந்தக்காரன் செஞ்ச துரோகத்தை என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல. சுகரை சகிக்கீங்கல்ல, என்னதான் இருந்தால் மாத்திரையை போட்டுட்டு சகிக்கணும். தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களோடு கூட இருக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம சொல்ல முடியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி. எழும்பி நிற்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன். எழும்பி நிற்கலாமா? ஒரு நாளும் மறந்துடாதீங்க, ரூத் ஓர்பால், தாவீது சவுல், ஆபிரகாம் லோத்து. ரூத் தேவனுடைய அன்பிலே இருந்தவள், தாவீதும் தேவனுடைய அன்பில் இருந்தான், ஆபிரகாமும் தேவனுடைய அன்பில் இருந்தான். ஓர்பாலும் சவுலும் லோத்துவும் அன்பை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய அன்பில் நான் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் ருசி பார்க்கணும்ப்பா. அநேக பேருக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்லுகிற ஒரு பாத்திரமாக, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? தேங்க்யூ ஃபாதர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகவும் ஆசீர்வாதமான இந்த நல்ல சுதந்திர தின விழாவிற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு கொடுத்த சுதந்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளில் இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி, உம்மை துதிக்கும்படி கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. உம்முடைய அன்பை விட்டு ஒரு நாள் நாங்கள் பிரிந்து போய்விடக்கூடாதப்பா. தாவீதை போல ஆண்டவரே, ராஜ பதவியும் துறப்பதற்கு, ராஜ பதவியை துறந்து உம்முடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரூத்தை போல சுயநலமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய அன்பில் வளர பாத்திரவான்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல ஆண்டவரே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துறவனாக இருக்க வேண்டும் அப்பா. உதவி செய்வீராக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.